ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். ஒன்றிய அரசு பல நாட்டு மக்கள் குறை கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசு மட்டும் அவரை விரோதியாகவே நினைத்து குறை கூறி வருகிறது. இன்று தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். அவர் ஏன் கைது செய்ய வேண்டும்? இறைவன் உலகத்தை படைக்கும்போதே எல்லை கோடு வைத்துள்ளான். அது பாட்டு என்றும் கூறலாம், எல்லை என்றும் சொல்லலாம். இலங்கை பாட்டிற்கும் தமிழ்நாட்டு பாட்டிற்கும் எல்லை வழி உண்டு. இந்த தமிழ்நாட்டு பாட்டை தாண்டி அவர் எதற்கு இலங்கை பாட்டிற்கு செல்ல வேண்டும்? செல்வதனால் அங்கிருப்பவர்கள் ஆத்மா பாதைக்கு செய்கிறது. என் எல்லைக்கு ஏன் வந்தென்று அவர்கள் கைது செய்கிறார்கள். இதில் என்ன குற்றம் இருக்கிறது? இது மக்கள் செய்த குற்றத்துக்கு, தமிழ்நாட்டு மக்கள் செய்த குற்றத்துக்கும் அரசன் செய்த குற்றத்துக்கும் ஒன்றிய அரசு குற்றம் கூறுவதற்கு இவருக்கு என்ன உரிமை உண்டு? இது மக்கள் முன் இவர் குறை கூறுவது போல நடிக்கிறாரா, இல்லை உண்மையாகவே குறை கூறுகிறாரா என்பது அவருக்கு தான் தெரியும். ஆகினால் இது போன்ற நிலையெல்லாம் ஒன்றிய அரசு குறை கூறக்கூடாது. ஒன்றிய அரசுடைய நிலை என்ன தெரியுமா? அனைத்து உயிரும் உயிர் வாழ்வதற்கான வழிகளை அவரிடத்தில் ஒப்படைத்துள்ளான் இறைவன். நீங்கள் உங்களுடைய வழிபாடு என்ன தெரியுமா? ஆடம்பர பொருள், அழகு பொருள், இதை போன்ற நிலையில்தான் உங்களுக்கு இறைவன் அமைத்துள்ளான். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உயிர் இல்லாமல் இந்த ஆடம்பரம் எதுவும் செயல்பட இயலாது. ஒரு காலத்துக்கு எல்லாம் அழிந்துவிடும். ஆகினால் இது போன்ற நிலை ஒன்றிய அரசு குற்றம் கூறுவதை முதலில் தவிர்த்து வாருங்கள். இல்லையே மாநில சர்க்காருக்கு வேலையே கிடையாது. அந்த நிலைக்கு சட்டம் வர காத்திருக்கு, காலமும் வர காத்திருக்கு. நீங்கள் எல்லாம் பயிரிட்டு சோறு உணவு உண்ட நிலையும் வர காத்திருக்கு. காரணம், உங்களிடத்தில் உங்கள் பணம் இருந்தும் இன்னும் செய்ய போவதில்லை. அந்த பணம் எந்த வழியில் எப்படி செல்ல போகுது என்று சற்று யோசித்து பாருங்கள். வருவதை இறைவன் முன்கூடியே கூறுகிறான். யோசித்து செயல்பட்டால் பல நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் வருவதை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். ஓம் சிவம். அன்பே சிவம்.